சில பேர்த்துக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லைங்க, சில பேர்த்துக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லை. ரொம்ப நாளாக நீங்களாம் அவங்கள மறந்துட்டீங்க, பத்திரிக்கை தொலைக்காட்சியெல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்சம் இதை நீங்கள் திரும்பி பார்க்கணும்ல. அதுக்காக சில கருத்துக்களை போகிற போக்கில் சில கருத்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கும் வேலை இருக்குது, எங்களுக்கும் வேலை இருக்குது. அரசு நிர்வாகம் செம்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பலவிதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை வெளியிடும் போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம், வேறு எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா, வேறு எதுவும் கேட்கறது இல்லையே, கேட்கலாம். அதேதான் பிரதருக்கு அதான் சொன்னதுதான். சில பேர்த்துக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதவங்க, அரசியலில் முகவரி இல்லாதவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய, உள்ளூரில் நின்னாலும் தோல்வி, வெளியூரில் போய் நின்னாலும் தோல்வி, தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்தில் வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை, உண்மைக்கு மாறான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை பரப்புறதுல மட்டும்தான் கொள்கையாக இருக்காங்க. அந்த அவதூறு கருத்துக்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்களுடைய நோக்கம் அரசினுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து. அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமாக இருக்கணும். ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களாக இருக்கணும். சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாரும் புண்படாத அளவுக்கு, யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு, யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த மாதிரி பழக்கமும் படாதவங்க, பக்குவப்படாதவங்க, அரசியலில் முதிர்ச்சியை அந்த நிலைக்கு வராதவங்க, அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன? அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றார்கள். மாவட்டங்களுக்கு அந்த 4 மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதோட கூடுதல் கவனம் செலுத்தப்படுமா சார்? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அதாவது பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகள் வாரியாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உத்தரவுகளை வழங்கி அனைத்து துறைகளும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட 2 நாட்களுக்குள் முழுமையாக ஒரு இயற்கை, அதாவது ஒரு சாதாரண நிலைக்கு, சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய அளவிற்கு அரசினுடைய எந்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டு முதலமைச்சர் அவர்களே அங்கு வருகை தந்து, துணை முதலமைச்சர்களே அங்கு வருகை தந்து அரசினுடைய பணிகளை, நடவடிக்கைகளை வேகப்படுத்தி, விரைவுபடுத்தி பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.